பரிமளா அண்ட் கோ படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெயராம் தான் வந்து பரிமளாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருக்கு ஏன் இந்த பேர வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இவருடைய பாட்டியோட பேர தான் வந்து சென்டிமென்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய தம்பிக்குமே வந்து காமாட்சிங்கிற பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அவருக்குமே வந்து பாட்டியோடைய பேர தான் வந்து வச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி படத்தோடைய டைட்டில பேஸ்ட் பண்ண இடமே வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆரம்பத்துல வர்கீஸ் வந்து பரிமளா குடும்பத்த ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடும். அதே மாதிரி அன்னைக்கு தீபாவளியாவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் படத்தோடைய டைட்டிலே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெயராம், ஊர்வசி நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஊர்வசி சுதந்திரங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்துல இவங்க மட்டும்தான் வந்து தலைவலி மருந்து வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டே வந்து தலைவலி மருந்து ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. எம்பெருமான் இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி பரிமளா வீட்டுக்கு வரும்போது இவங்க பண்ணுன அந்த குழப்பத்துல கடைசியில எம்பெருமானும் பரிமளாவுமே வந்து தலைவலி மருந்து தேய்ப்பாரு. சுதந்திரம் பரிமளாவை பார்த்து உங்க ஸ்டைல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா யாருமே இல்லாத வீட்ல போலீஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுடைய வீட்டு சிஸ்டத்துல பரிமளாவை போலீஸ் கெட்டப்ல எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த போட்டோவை கனெக்ட் பண்ற விதமா எம்பெருமான் பரிமளாவை வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நான் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனாலதான் போட்டோவை இந்த மாதிரி எடிட் பண்ணி இருக்கிறத காட்டியிருப்பாங்க. சுதந்திரம், மதுமிதா, பராசக்தி இவங்க 3 பேரும் பரிமளாவுடைய அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு ஊருக்கு போவாங்க ஃபேமிலியோட. அப்ப ஹவுஸ் ஓனரான உயிர் உலகிட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லி. அப்ப அந்த மெசேஜை பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற மெசேஜை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனருக்கு ஹாப்பி தீபாவளி மெசேஜ் தீபாவளிக்கு விஷ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். சுதந்திரம் வாடகைக்கு கார் பிடிச்சிட்டு ஊருக்கு வந்திருப்பாங்க. பரிமளா வீட்டில் ஒரு கார் இருக்கும். அது ஹவுஸ் ஓனருடைய கார் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவரே சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. என் கார்ல நானே முட்டிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ஹவுஸ் ஓனருடைய காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல லாஜிக் மிஸ்டேக் வராம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வர்கீஸ் மதுமிதாவுடைய அம்மாவை எப்போதுமே சுதந்திரத்தை ஃப்ரீடம்னு இங்கிலீஷ்ல கூப்பிடுவாரு. பரிமளா வந்து அக்காவுக்கு சாரி போடலாம்னு சொல்லியிருப்பாரு 10,000 ரூபாய்க்கு. அப்ப சுதந்திரம் வந்து கம்மியான ரேட்ல சாரி எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் கேட்காமலே 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி காமாட்சியோட ஒய்ஃப்மே வந்து கம்மியான ரேட்ல சாரி எடுத்து கொடுத்துருப்பாங்க. பரிமளாவுடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து சிலிண்டர் எடுத்துட்டு வர மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா கேலண்டர்ல கேஸ் எப்ப முடியுது அப்படிங்கிறத நியூ சிலிண்டர் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எப்போதுமே ஒரு சில வீட்டில் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் வந்து சிலிண்டருமே வந்து தீர்ந்து போகும். ஸோ அதையுமே யதார்த்தமா மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஃப்ரேம்ல ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எப்போதுமே பாண்டியராஜோடைய படம் அப்படின்னாலே ஃபேமிலியை பத்தி ஏதாவது கவுண்டர் கொடுத்து தான் அவருடைய பேரே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே மாமியாரும் மருமகளை பத்தின டயலாக் சொல்லி பாண்டியராஜோடைய பேரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மதுமிதாங்கிற பேரை மதுன்னு இழுத்து கூப்பிடுறாங்க, என்னை எல்லாருமே வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்துல ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பேர் மூலமாவே ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு விற்கிறது தடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கதையா இருக்கும். ஆடியன்ஸுக்கு கதை எதை பத்தினது அப்படிங்கிறத பேர் மூலமாவே ஆரம்பத்துல காமிச்சிருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு தான் வந்து வர்கீஸ் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ ஃபேமிலியாக வர்கீஸ் யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்டில் டிவியை பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கான ப்ரோக்ராம் ஓடுறத பார்க்க முடியும். தீபாவளிக்கு நாள் வரைக்குமே பரிமளா வந்து வெடி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. ஆனால் தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த வெடி எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக வர்கீஸ் வந்து தீபாவளி நாள் மதுமிதாவுக்கு வெடி கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டு வர்கீஸ் இறந்து போயிருப்பாரு. மாமாவும் சித்தப்பாவும் அந்த வெடி கிஃப்ட் பாக்ஸை வந்து எடுத்துட்டு பரிமளாவுடைய வீட்டு வாசல்லையே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் வந்து ஒரு வெடியை எடுத்து பரிமளா வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த வெடி பாக்ஸ் வந்து யார் கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிறது பரிமளா கேட்டிருக்க மாட்டாரு. ஆனா அவர் தான் வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து வெடி வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. மிஸ்கின் எம்பெருமான்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பெருமானோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து என்ன தேய்ச்சி குளிக்க போனவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாரு மற்ற போலீஸுங்களை.
எம்பெருமான் தான் வந்து கொன்றுப்பாரு அப்படிங்கிறத இவருடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே டயலாக் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கெட்ட விஷயம் பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம். ஸோ இவர் தான் வந்து கிளைமாக்ஸ் போர்ஷன்ல வர்கீஸை வந்து கொன்றுப்பாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவருடைய முதல் டயலாக் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அப்ப எம்பெருமான் வந்து பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால பொதுவா தீபாவளி பலகாரம் செய்யறது வழக்கம். ஸோ அந்த பலகாரத்துல இருந்து தான் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி எம்பெருமான் வந்து பரிமளாவோடைய வீட்ல இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போதும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன சாப்பிட்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா சுதந்திரம் வந்து அந்த நேரத்துல சட்னி அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற பொட்டுக்கடலையும் தேங்காயும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. எம்பெருமானும் சிட்டுவும் ஒரு ஷேரிங் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா சிட்டுவும் பராசக்தியும் பானிபூரி கடையில இருந்து பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் எம்பெருமான் வந்து சிட்டு கிட்ட ஒரு பானிபூரி எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாரு. ஸோ இந்த பானிபூரி மூலமா இவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு ஷேரிங் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. வர்கீஸ் வந்து இறந்து போன இடத்துக்கு பரிமளா போய் பார்ப்பாரு. அதுல தலைவலி மருந்து இருக்கும். ஸோ எம்பெருமானுக்கும் தலைவலி மருந்து யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். ஸோ எம்பெருமான் வந்து கொன்றுப்பாரு அப்படிங்கிறத இந்த தலைவலி மருந்து மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. எம்பெருமான் வர்கீஸோடைய அம்மாவை விசாரிக்கிறதுக்காண்டி அவங்க இடத்துக்கே வந்திருப்பாரு. அப்ப அவருடைய பேக்ரவுண்ட்ல வர்கீஸோடைய கண்ணீர் அஞ்சலி ஃபிளெக்ஸ் போகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கங்க வர்கீஸோடைய போஸ்டரை ஒட்டியிருப்பாங்க. எம்பெருமானுக்கும் வர்கீஸுக்கும் பொங்கல் அன்னைக்கு வந்து சண்டை வந்திருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா எம்பெருமானோடைய கையில கரும்பு இருக்கிறத பார்க்க முடியும். வர்கீஸ் வந்து தீபாவளி அன்னைக்கு இறந்து போயிருப்பாரு. எம்பெருமானுக்கு பராசக்தியை ஏற்கனவே தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணு பேரு கெட்டு போகாம இருக்கிறதுக்காண்டி யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல வராம அன்யூனிஃபார்ம்ல வந்திருப்பாரு. பரிமளா வந்து கொலை பண்ணலாம்னு நினைச்சிட்டு ரவுடி ஆளுங்க கிட்ட போய் கேட்க போயிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீனை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து தீபாவளிக்கே பட்டாசு வாங்கி கொடுக்காத ஒரு ஆளா இருப்பாரு. இந்த கொலையை பரிமளா பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறத இந்த பட்டாசு மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. மதுமிதாவோடைய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாவு விழுந்தே ஆகணும் அப்படின்னு ஜாதகக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா பரிமளாவோடைய அக்கா இறந்து போயிருப்பாங்க. அதைத்தான் ஜாதகக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. பரிமளாவும் அவங்க ஃபேமிலியும் தீபாவளிக்காண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அப்ப கையில வந்து மாலை இருக்கும். அப்ப பரிமளா வந்து பொண்ணுங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த மாலையை டேபிள் மேல இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. எம்பெருமான் பராசக்தியை விசாரிப்பாரு. படிக்கிற காலேஜ் பேரை சொன்னதும் எம்பெருமான் வந்து போட்டிருக்கிற கண்ணாடியை கலட்டியிருப்பாரு. ஸோ இந்த கண்ணாடி கலட்டுறது மூலமா இவங்க பையன் படிச்ச காலேஜில் தான் வந்து இந்த பொண்ணும் படிச்சிருக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாரு. ஆரம்பத்துல பரிமளாவும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து பாபநாசம் படம் பார்க்கலாம்னு சொல்லி ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அப்ப போலீஸ் வந்துடும். அதனால டிவி ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. 4-5 சீன் போனதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த நேரத்துல மதுமிதா மட்டும் பாபநாசம் படத்தை மலையாளத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த படத்துல யோகி பாபுவோடைய கேரக்டர் நேம் பார்த்தோம் அப்படின்னா உயிர் உலகம்னு நேம் வச்சிருப்பாங்க. இந்த நேம் வந்து நயன்தாராவுடைய பையன் பேரை மென்ஷன் பண்ற விதமா கூட வச்சிருந்திருக்கலாம். பராசக்தி சிட்டுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்ப போன் எடுக்கல அப்படிங்கிற கோவத்துல லவ்வருடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. சித்தப்பா வந்து மாப்பிள்ளை பார்க்கறேன்னு சொன்ன உடனே பிளாக் பண்ணதை அன்பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அன்பிளாக் பண்றது மூலமா என்னதான் சண்டையா இருந்தாலும் பராசக்தி வந்து சிட்டுவை லவ் பண்றாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. லெட்டர் பிரிச்சு பார்த்ததுனால கிரைம்னு சொல்லி பராசக்தி வந்து ஹவுஸ் ஓனரை பார்த்து இந்த கிரைம் செக்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சுதந்திரம் வந்து சட்டத்தோட செக்ஷன்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹவுஸ் ஓனரோடைய வண்டி நம்பரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த செக்ஷன் நம்பர் சொன்ன நம்பரும் வண்டி நம்பரும் வேற வேற இருக்கும். சிட்டு வந்து பராசக்தியை எங்கேயுமே பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாரு. பெட் நேம் சொல்லி தான் வந்து கூப்பிட்டுருப்பாரு. ப்ரீ கிளைமேக்ஸில் சிட்டு வந்து கடைசியில் தான் சக்தின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாரு. ஸோ அதுலேயே வந்து திருந்திட்டாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. மதுமிதாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பான்னு தான் வந்து எம்பெருமானை பார்த்து கூப்பிட்டுருப்பாங்க தெரியாம. இதே இது படத்தோடைய கிளைமேக்ஸில் சக்தியையும் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருந்திருப்பாரு. பரிமளா வந்து யாரு கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அக்னி சாட்சி அப்படிங்கிற பேர்ல
லெட்டர் அனுப்பியிருப்பாரு. ஏன் அந்த பேரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அக்னி சாட்சி அப்படின்னா உண்மையை வெளிப்படுத்துதல்னு அர்த்தம். ஸோ படத்தோடைய அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அக்னி சாட்சினுங்கிற பேரை அழகா லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேலண்டர்ல அந்த மந்த்ல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத குறிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இது பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கேலண்டர்ல குறிச்சு வைக்கிறது பழக்கம். ஸோ அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. பராசக்தி வந்து 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா 8:30ங்கிற டைமை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 6 மணிக்குமே வந்து 5% சார்ஜர் தான் இருக்கும். இதே இது 8:30 ஆகும்போதுமே சுவிட்ச் வந்து ஆன் பண்ணாம போயிருப்பாங்க. அப்பயுமே வந்து பேட்டரி லோன்னு மென்ஷன் பண்ணி 5% தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இங்க கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய கதை வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. பரிமளா அண்ட் கோ படத்தை ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 29 படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பரிமளா அண்ட் கோ படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.